இந்தியாவிலே தஞ்சையை ஆண்ட மன்னர்களுடைய பூஜை வழிபாட்டிலே இருந்த சிவன் விக்கிரகத்தையும் அம்மன் விக்கிரகத்தையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு இலங்கை வந்து நல்லூரில் கல்வளவு என்னும் பதியில் ஆலயம் ஒன்றை அமைத்து அங்கிருந்து கொண்டு வந்த சிவன் அம்பிகை ஆகிய இரு விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த ஆலயம் வடக்கு நோக்கி காரணாகமத்தின் பிரகாரம் அமையப்பெற்றுள்ளது. விநாயகர், சுப்பிரமணியர், சிவகாமி அம்பிகையுடன் கூடிய நடராஜர் பெருமான் ஆகிய 5 மூர்த்திகளும் வடக்கு நோக்கியதாக விளங்குவது இவ்வாலயத்தினுடைய தனிச்சிறப்பென்றே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை குறைகளை சொல்லி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகளையும் செய்து வருகின்றார்கள். இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த திருவாதிரை தினத்தை வந்து தேருற்சவ நாளாக கொண்டு இங்கு சிவபெருமானுக்கு திருவிழாக்கள் 11 நாட்கள் இடம்பெற்று வருகிறது. இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் வந்து சிவபெருமானுக்கு வலதுபுறமாக அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. சங்கார நிகழ்வு வந்து ஒரு தனிச்சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் மற்றும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற ஆலயங்களை தேடிச் சென்று அந்த ஆலயங்களினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதை தாண்டி அந்த ஆலயங்களினுடைய சிறப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் கண்முன்னே கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைக்கும் கூட ஒரு சிறப்பான முக்கியமான பிரபஞ்சமான ஆலயம் ஒன்றிற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதுவும் யாழ் மண்ணில் அமைந்து காணப்படுகின்ற ஸ்ரீ கமலாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சிவன் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்களை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கலாம், வாருங்கள். சிவபூமி என போற்றப்படும் இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்தில் சைவமும் தமிழும் மேலோங்க நிலைகளனாக விளங்குபவன ஆலயங்கள் ஆகும். இந்த ஆலயங்களுள் சிவாலயங்கள் மேன்மையுடையவையாகும். இத்தகைய சிறப்பில் யாழ்ப்பாணத்து நல்லூரில் கல்வளவு என்னும் பதியில் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் சிவனாலயமே நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் எனப்படுகின்ற நல்லூர் சிவன் கோவிலாகும். காணக்கூடும் ஜகத்தின் ஆசிலா ஈசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை. இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் ஆரம்ப காலத்தில் வந்து தம்பையா என்று சொல்லி ஒரு குருக்கள், அதாவது அவர் வந்து ஒரு சோதரர், அவருக்கு வந்து புத்திரதோஷம் இருந்தது. அப்போ அவருக்கு தெரியும் தனக்கு வந்து அந்த சிவ பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் இந்த புத்திரதோஷம் நீங்கும் என்று சொல்லி அப்போ அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறாருண்டா சேர்பொன் ராமநாதன் உதவியோட 2 பேரும் தென்னிந்தியாவுக்கு போயினோம். தென்னிந்தியாவிற்கு தலையாத்திரை செய்வதற்காக போகினோம். அப்போ தலையாத்திரை செய்துட்டு திருப்பி வரையக்குள்ள அங்கே அந்த மகாராஜர்கள் பரம்பரையில் இருந்து வந்த மகாராணிமார் வைத்து பூஜித்து வந்த சிவலிங்கத்தையும் அம்பாளினுடைய விக்கிரகத்தையும் இங்கே வாங்கி கொண்டு வரையினம். அதாவது இலங்கைக்கு வரையினம். இலங்கைக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிவலிங்கத்தையும் அம்பாளையும் பிரதிஷ்டை செய்து அதற்கு ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த ஆலயம் தான் தற்பொழுது ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சிவபெருமான் ஆலயமாக தற்பொழுது தோற்றம் பெற்று காணப்படுகிறது.
காஞ்சிபுரத்திலிருந்து இலங்கைக்கு வந்து குடியேறி இந்த நகரில் வேத சிவாகம அறிவில் மேம்பட்ட அந்தணர் பரம்பரையொன்று சிறப்புற்று வந்தது. அந்த வரிசையில் திகழ்ந்தவர் நல்லூரைச் சேர்ந்த சிவஸ்ரீ கார்த்திகேய குருக்கள் என்று அழைக்கப்படுகின்ற தம்பையா குருக்கள் ஆவார். இந்த தம்பையா குருக்களினால் அமைக்கப்பட்டதே இந்த ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானமாகும். இவர் சிறுபொன் ராமநாதனுக்கு குருவாக மாத்திரமின்றி சோதரராகவும் திகழ்ந்து தெய்வம் என மதிக்கப்பெற்று வந்தார். இவ்வாறிருக்கையில் தம்பையா குருக்களுக்கு புத்திர தோஷம் இருந்தது. சிவ வழிபாடு செய்தால் அந்த புத்திர தோஷம் நீங்கும் என அவருடைய ஜாதகத்திலே கூறப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் சிறுபொன் ராமநாதன் மற்றும் தம்பையா குருக்கள் ஆகிய இருவரும் தல யாத்திரை செய்வதற்காக தென்னிந்தியாவிற்கு சென்றிருந்தார்கள். அங்கு சென்ற சமயத்தில் தஞ்சை மகாராஜாக்களது வம்சத்தில் மகாராணி பூஜித்து வந்த சிவன், அம்பிகை ஆகிய 2 விக்கிரகங்களையும் இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள். இலங்கையிலே யாழ் மாவட்டத்தின் நல்லூரில் கல்வளவு என்னும் பதியில் ஆலயம் ஒன்றை அமைத்து அங்கிருந்து கொண்டு வந்த சிவன், அம்பிகை ஆகிய 2 விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த ஆலயம்தான் தற்பொழுது ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தான ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே ஜம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. திரம்பகம் ஜஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகம் விபவந்தனான் மத்தியோர்முக்ஷீஜ மாமுதாது. கமலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமானுடைய அடியவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் தெரிவித்து கொண்டு, யாழ்ப்பாணத்து நல்லூர் பதியிலே கந்தபுராண கலாச்சாரத்தையொட்டி அமையப்பெற்ற நல்லையம்பதி கந்தப்பெருமானுடைய ஆலயத்தை ஸ்தாபிப்பதற்கு நின்று முன்னுழைத்த கிருஷ்ணய்யர், சுப்பையர் பரம்பரையிலே வந்த தம்பையா குருக்கள் என எல்லாராலும் அழைக்கப்பட்ட கார்த்திகேய குருக்களினாலே அவருடைய புத்திரதோஷம் நீங்க சிவபெருமானை ஆராதித்து வழிபட வேண்டும் என அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் சிவன் ஆலயம் அமைக்க வேண்டும் என சாதகர்கள் கூறியதற்கிணங்க இந்தியாவிலே தஞ்சையை ஆண்ட மன்னர்களுடைய பூஜை வழிபாட்டிலே இருந்த சிவன் விக்கிரகத்தையும் அம்மன் விக்கிரகத்தையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு இலங்கை வந்து 1916ஆம் ஆண்டு ஆனி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே கைலாசநாத பெருமானுக்கும் கமலாம்பிகைக்கும் முதலாவது கும்பாபிஷேக நூதன ஆலய முதலாவது கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா சிறப்புடன் அமையப்பெற்றது. இந்த ஆலயம் வடக்கு நோக்கி காரணாகமத்தின் பிரகாரம் அமையப்பெற்றுள்ளது. பஞ்சமூர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான், கமலாம்பிகாய் கைலாசநாத பெருமான், தில்லைக்கூத்தன் சிவகாமிம்பிகா சமேத சிப்சபேஸ்வர பெருமான் ஆகிய பஞ்சமூர்த்தங்களும் வடக்கு நோக்கி காரணாகம பத்ததியின் பிரகாரம் அமையப்பெற்றுள்ளது இந்த சிவன் ஆலயம்.
திருத்தலத்திலே, அதாவது சிவபெருமானினுடைய திருத்தலத்திலே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. அதே மாதிரி அம்பாளினுடைய தேவஸ்தானத்திலுமே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட இந்த ஆலயங்களினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், அது முதலாவது சிவன் ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், மார்கழி மாதம் வருகின்ற திருவம்பாவி தினம் இருக்குதானே, அதுவும் அந்த திருவம்பாவி தினத்தில் திருவாதிரை நாளை வந்து தேர் உற்சவமாக கொண்டு இங்கு 11 நாட்கள் திருவிழாக்கள் இடம்பெறுகிறது. எல்லா இடமுமே இந்த திருவாதிரை தினத்தன்று தீர்த்த உற்சவமாக எடுப்பார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் இந்த திருவாதிரை தினத்தை வந்து தேர் உற்சவ நாளாக கொண்டு இங்கு சிவபெருமானுக்கு திருவிழாக்கள் 11 நாட்கள் இடம்பெற்று வருகிறது. அதைவிட அம்பாளினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், வைகாசி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு 10 நாட்கள் இங்கு திருவிழாக்கள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட இங்கே அந்த பிரதோஷ தினங்கள் எல்லாம் இந்த சிவபெருமானுடைய திருத்தலத்திலே மாலை 3:30 மணி அளவில் விசேஷ அபிஷேகங்கள், விசேஷ பூஜை வழிபாடுகள் எல்லாம் இங்கு சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதை தாண்டியும் இங்கு சிவராத்திரி, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி திங்கள், ஆவணி ஞாயிறு, ஆவணி சதுர்த்தி, அதை விட இந்த சித்திர வருஷத்துக்கு முதல் நாள் அந்த மரத்து நீர் வழங்குகின்ற நிகழ்வுகள் எல்லாமே இங்கு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. தினமும் காலை 5 மணி அளவில் நடை திறந்து மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணிக்கு நடை திறந்து இரவு 6:30 மணி வரையும் சுவாமி தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். இவ்விரு ஆலயத்திலும் தினமும் 6 கால பூஜைகள் இடம்பெற்று வருகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பகல் 11 மணிக்கு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. பிரதோஷ காலங்களில் மாலை 3:30 மணிக்கு சுவாமி அபிஷேகமும் விசேட பூஜை உற்சவம் என்பனவும் இடம்பெற்று வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் செவ்வாய், வெள்ளி ஆகிய 2 தினங்களிலும் மாலை சாயிரட்சை பூஜை தொடர்ந்து ஸ்ரீ சக்கர பூஜை நடைபெறுவதும் மரபாகும். ஒவ்வொரு பூரணி நாட்களிலும் அம்பாளுக்கு விசேட அபிஷேகத்தை தொடர்ந்து ஸ்ரீ சக்கர பூஜை இடம்பெற்று வருகிறது. எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே மார்கழி மாதம் வரும் திருவம்பாவி நாட்களே திருவாதிரை நாளே ரதோற்சவமாக கொண்டு 11 நாட்கள் சிறப்பு மகோற்சவம் நடைபெற்று வருகின்றது. அத்தோடு ஸ்ரீ கமலாம்பிகா அம்பாளுக்கு வைகாசி மாசத்து அமாவாசை தினத்தன்று தீர்த்த உற்சவத்தை இறுதி நாளாக கொண்டு 10 நாட்கள் மகோற்சவ திருவிழா இடம்பெற்று வருகின்றது. ஆலயத்திலே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள், மாதந்தோறும் பிரதோஷ அபிஷேக வழிபாடுகள், பிரதோஷ உற்சவ வழிபாடுகள், மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தோடு கூடிய சுபவேளையிலே கமலாம்பிகைக்கு அபிஷேக பூஜை வழிபாடுகள், ஸ்ரீசக்கர நவமாவர்ண பூஜை வழிபாடுகள், மேலும் தினமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாலைதோறும் ஸ்ரீசக்கர நவமாவர்ண பூஜை வழிபாடுகளும் இங்கே சிறப்புற தினந்தோறும் நடைபெற்று வருகின்றது. கமலாம்பிகைக்கு வருடாந்த மகோற்சவ பெருவிழா வைகாசத்து விசாக நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே ரதோற்சவத்தை தேர்திருவிழாவை பிரதானமாக கொண்டு 10 தினங்கள் கமலாம்பிகைக்கு மகோற்சவ பெருவிழாவும், கைலாசநாத பெருமானுக்கு மார்கழி திருவாதிரை திருவம்பாவை ஆரம்பிக்கின்ற தினத்திலே துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி மார்கழி திருவாதிரை நன்னாளிலே ரதோற்சவ பெருவிழா நடைபெற்று மறுதினம் தீர்த்தோற்சவத்துடன் கைலாசநாத பெருமானுடைய மகோற்சவம் நிறைவேறும். நவராத்திரி விழா இந்த ஆலயத்திலே தினமும்
சண்டியாக பெருவிழாவாக நவராத்திரி 10 தினங்களும் 10 சண்டி ஹோமங்கள் இந்த ஆலயத்திலே காலை நடைபெற்று மாலை லட்சார்ச்சனையும் நவமாவர்ண சந்திர பூஜையும் சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கேதாரகௌரி விரதம், ஐப்பசி வள்ளி 4 வள்ளி ஐப்பசி வள்ளி அபிஷேக பூஜை வழிபாடுகள், கார்த்திகை மாதத்து சோமவார 4 கார்த்திகை திங்கள் 4 சோமவார அபிஷேக வழிபாடுகள் உற்சவங்கள், விசேஷமாக மாசி மாதத்து சிவராத்திரி அபிஷேக வழிபாடுகள், சிவராத்திரி தீர்த்தம் என்பன இந்த ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த சிவபெருமானினுடைய திருத்தலத்திற்கு வலதுபுறமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அம்பாளினுடைய தேவஸ்தானம் அமைந்து காணப்படுகிறது. அதுவும் சம சன்னிதானமாக அமைந்து காணப்படுவது ஒரு தனிச்சிறப்பென்றே சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் சிவபெருமானுக்கு இடதுபுறமாகத்தான் அம்பாள் இருப்பாள். ஆனால் இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அம்பாள் சிவபெருமானுக்கு வலதுபுறமாக அமைந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. அதுவும் இலங்கையில் எல்லா இடமுமே சிவபெருமானுக்கு இடதுபுறமாகத்தான் அம்பாள் இருப்பாள். ஆனால் இங்கு சிவபெருமானுக்கு வலதுபுறமாக இருப்பது இந்த ஆலயத்தினுடைய ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். அதை விட இந்த ஆலயத்தில் சிவன் லிங்க வடிவில் காட்சியளித்து கைலாசநாதர் என்று சொல்லியும், அம்பாள் கௌரி வடிவமாக காட்சியளித்து கமலாம்பிகா தேவி என்றும் சொல்லி அழைக்கப்படுகிறார். இன்னொரு சிறப்பான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திலேயே எமசங்கார நிகழ்வு ஒரு தனிச்சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. இலங்கையில் நோமலாக எல்லா ஆலயங்கள்லையும் இந்த எமசங்கார நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இந்த எமசங்கார நிகழ்வு சற்று வித்தியாசமான முறையில் விசேஷமாக இங்கே அனுஷ்டிக்கப்பட்டு வருவது ஒரு சிறப்பான விடயம் என்று சொல்லலாம். அதை விட இந்த எமசங்கார நிகழ்வு ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமை, அதாவது இறுதி வெள்ளிக்கிழமையை மையமாக கொண்டு ஒரு நாள் திருவிழா இங்கு இடம்பெற்று வருகிறது. எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே வடக்கு நோக்கியதாக நித்திய கல்யாண வடிவமாக சிவனுக்கு வலதுபுறமாக அம்பிகை சமசன்னிதானமாக விளங்குவது இவ்வாலயத்தினுடைய தனிச்சிறப்பென்றே சொல்லலாம். அதைவிட சிவாகமங்களுள் ஸ்ரீமத் காரணாகம விதிப்படி வாமதேவ முகமாகிய வடக்கு நோக்கியதாக சிவன் சிவலிங்க வடிவில் கைலாசநாதர் என்னும் பேருடனும், அம்பிகை கௌரி வடிவமாக கமலாம்பிகை என்னும் பேருடனும், விநாயகர், சுப்பிரமணியர், சிவகாமி அம்பிகையுடன் கூடிய நடராஜர் பெருமான் ஆகிய 5 மூர்த்திகளும் வடக்கு நோக்கியதாக விளங்குவது இவ்வாலயத்தினுடைய தனிச்சிறப்பென்றே சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த சிவதலத்திலே ஐப்பசி மாதத்து கடைசி வெள்ளிக்கிழமையன்று விசேட மார்க்கண்டேயர் செய்யும் சிவ பூஜையும் எமசம்கார உற்சவமும் தொன்று தொட்டு இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலயத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பாக அமையப்பெற்ற உற்சவமாக இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே முதலாக யமசங்காரம் என்று சொல்லப்படுகின்ற காலசம்கார உற்சவம் இந்த ஆலயத்திலே தான் முதலாக எம்பெருமானுடைய திருவருள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை ஐப்பசி மாதத்து
கடைசி வெள்ளிக்கிழமையை தினமாக கொண்டு அந்த காலசம்கார உற்சவமானது நடைபெற்று வருகின்றது என்பதும், இந்த ஆலயத்தில் அம்பிகையினுடைய ஸ்தாபனமாக மற்ற ஆலயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிவபெருமானுக்கு இடது பக்கமாக அம்பிகையினுடைய சன்னிதானம் அமையப்பெறும். ஆனால் இந்த ஆலயத்தில் தனிப்பெரும் சிறப்பாக இருப்பது, மதுரை எம்பதியிலே மீனாட்சி அம்பிகை எப்படி சொக்கநாத பெருமானுக்கு வலது பக்கத்திலே நித்திய கல்யாண முகூர்த்தமாக அம்பிகை வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகின்றாளோ, அதே போல கைலாசநாத பெருமானுடைய வலது பக்கத்திலே நித்திய கல்யாண முகூர்த்தமாக கமலாம்பிகை எழுந்தருளி வீட்டிலிருந்து அருள்வாட்சி செய்கின்றாள் என்கின்ற செய்தியும் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சமாக வில்வ மரமும் மாமரமும் இருக்கின்றது. அந்த ஸ்தல விருட்சத்தின் கீழே பக்தர்களுடைய தங்களுடைய திருக்கரங்களினாலே அபிஷேகங்களை செய்விப்பதற்கென அங்கே லிங்கமும் ஸ்தாபிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை குறைகளை சொல்லி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகளையும் செய்து வருகின்றார்கள் என்பதனையும் கூறிக்கொள்கின்றோம். இந்த கைலாசநாத பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து நல்லாசி கூறி அமைகின்றோம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. இத்தகைய சிறப்புகளையுடைய ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தின் மகோற்சவத்தின் போது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடுவார். இந்த சிவதலத்திற்கு யாழ்ப்பாணத்தை சொந்த இடமாக கொண்டவர்கள் மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு செல்பவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட எண்ணுவார்கள் என்பதும் கோவிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாகும். உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் இந்த தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஸ்ரீ கமலாம்பிகா தேவி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சிவன் ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும், அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு சிறப்பான தீபதர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம்.